உலகிலேயே மிகப்பெரிய வழிபாட்டு தலம் எது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதுதான் கம்போடியா நாட்டில் நம் கலைத்திறமையை உலகிற்கே காட்டிய அங்கோர் வாட் கோயில். இரண்டாம் சூரியவர்மன் இந்த இடத்தை கைப்பற்றியவுடன் இந்த பிரம்மாண்ட கோயிலை கட்டியுள்ளான். இந்த இடம்தான் அவனது தலைநகரமாக செயல்பட்டது. இதில் ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால், விஷ்ணு கடவுளுக்காக கட்டப்பட்ட இந்த கோயிலானது இன்று வரை உலகிலேயே கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே மிகப்பெரியதாகும். இந்த கோயில் ஒரு கலை பொக்கிஷம். திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர். 27 வருடங்கள் இந்த இடத்தை ஆண்ட சூரியவர்மன் இறக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதன் வேலைகள் நிறைவடைந்தது. பின்னர் 6ஆம் ஜெயவர்மன் கட்டுப்பாட்டில் இக்கோயில் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக புத்த வழிபாட்டு தலமாகவும் இக்கோயில் மாற்றப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சிறிது சிறிதாக புறக்கணிக்கப்பட்டது. அடர்ந்த காட்டுக்குள் கட்டப்பட்டதனால் இது யார் கண்ணிலும் படாமல் சிதைவடைய தொடங்கியது. பின்னர் ஹென்றி மொகட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளர் தான் எழுதிய புத்தகத்தில் இந்த கோயிலின் சிறப்பை வெளியிட்டவுடன் தான் இதன் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இது போன்ற கட்டிடம் கட்ட 300 ஆண்டுகள் ஆகும் என ஒரு பிரபல பொறியாளர் கூறியுள்ளார். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கம்போடியா நாட்டில் உள்ள தேசிய கொடியில் இந்த கோவில்தான் தேசிய சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் வாய்ந்த கேமராவில் இதன் முழு கட்டிடத்தையும் படம் பிடிக்க முடியவில்லை. வானத்தில் 1000 அடிக்கு மேல் பறந்தால் மட்டுமே முழு கட்டிடமும் பதிவாகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? குறிப்பாக இது நம் தமிழ் மன்னன் கட்டியது என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் என்பது கேள்விக்குறியே. இக்கோயிலின் சிறப்பை பற்றி கூற ஒரு நாள் போதாது. எனவே மேலும் தகவலை அறிந்து கொள்ள வலைதளத்தில் பார்க்கவும். நன்றி.